நீங்க மக்கள் எல்லாம் நல்லா இருங்க, சரி, சுகமா இருங்க. சரி. நாங்க எல்லாம் உங்களை எல்லாம் பார்த்து பெருமைப்பட்டு நாங்க போய் சேர்ந்துக்கிறோம். அப்படி ஏன் சொல்றீங்க அத? ஆமாங்க. நாங்க இனி எங்களுக்கெல்லாம் என்னங்க 75 ஆச்சு. வருங்காலம் தாயாவுக்கு 105 வயசு வருங்காலம் தாயாவுக்கு. சரிங்க. நீ எல்லாம் போய் சேர்ந்தவொன்னே அப்படிலாம் சொல்லாதீங்க. கைஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் விஜயமங்கலம் வெள்ளிரவள்ளிங்கிற பிளேஸில் மகிழ்ச்சி கருணை இல்லம் அப்படிங்கிற முதியோர் காப்பகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அவங்க கூட பார்த்து பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். வாங்க போகலாம். ரீசெண்டாக திருப்பூர் வெள்ளிரவள்ளியில் இருக்கிற மகிழ்ச்சி கருணை இல்லத்துக்கு தாங்க போயிருந்தேன். இந்த கருணை இல்லத்தில் தாத்தா பாட்டின்னு ஒரு 50 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்கள தினமும் மகிழ்ச்சி கருணை இல்லம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச சமையல் பொருட்கள், துணி இல்லாட்டி பணமாக கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்குன்னு நான் நம்புறேன். இவங்களுக்கு ஊத்துக்குளியிலே ஒரு பிரான்ச் இருக்கு. அங்க இருக்கிற பெரியவங்களை இங்க கூப்பிட்டு வரதுக்காக இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. உங்களால முடிஞ்சா இந்த பில்டிங்க்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த தீபாவளிக்கு நம்மள மாதிரி அவங்களும் சிறப்பா கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. சோ உங்களால முடிஞ்சா ஜிபே நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன், கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை தயவு செஞ்சு பண்ணுங்க. அப்பா அம்மாவை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பட் அவங்கள யாரும் பார்க்கலனாலும் மகிழ்ச்சி கருணை இல்லம் வந்து அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஸோ அவங்க கூட சேர்ந்து நீங்களும் நானும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை மகிழ்ச்சி கருணை இல்லத்துக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக கொடுப்பேன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.